தமிழர் தேசத்தின் துன்னாலை மண் தேசத்துக்கான விடுதலை போராட்ட வரலாற்றில் வரலாறு மறக்காத ஒரு வீரனை பிரசவித்தது. பாடசாலை சென்ற பள்ளி பருவத்திலேயே தனது தேசம் சிங்களத்தால் அடிமைப்பட்டு கிடப்பதை உணர்ந்து சிந்திக்க தலைப்பட்டான். தனது தாய்மண் சிங்கள அடக்குமுறையின் சின்னமான சிங்கள இராணுவத்தின் பிடியில் சிக்கியிருப்பது அவனுக்குள் கனன்று கொண்டிருந்த விடுதலை தீப்பொறியை சுவாலை விட்டு எரிய வைத்தது. தாய்மண்ணின் விடுதலையே முக்கியமென கருதினான். தனக்கான பாதையை தேர்ந்தெடுத்தான். தேசத்தின் விடுதலைக்காக போராடிய தேச மறவர்களோடு தன்னையும் இணைத்துக் கொண்டான். தேச விடுதலைக்கான முதல் கரும்புலியாக மாறினான். தேசத்தை அடிமைப்படுத்தி வைத்திருந்த நெல்லியடி சிங்கள இராணுவ முகாமை துல்லியமாக தாக்கியழித்து தனது உயிரையே தேசத்தின் விடுதலைக்காக ஆகுதியாக்கினான். அந்த மாவீரனின் தியாகம் தேச விடுதலை போராட்டத்தின் இன்னொரு பரிணாமத்தை வெளிப்படுத்தியது. சிங்கள மேலாதிக்கம் பேரிடிகளை அடுத்தடுத்து சந்திப்பதற்கு இவனது தியாகம் மைல்கல்லாக அமைந்தது. தமிழர் தேசமும் தேச விடுதலை வரலாறும் அவனுக்கான உயரிய இடத்தை கொடுத்தன.